பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, இப்பொழுது மார்கழி மாதம் என்பதனால் நாம் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பார்க்கலாம் விரிவான பதிவில் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது திருப்பள்ளி எழுச்சி நம்முடைய இந்து சமயத்தில் நம்முடைய மார்கழி மாதம், அதாவது பகவான் கிருஷ்ணரே என்ன சொல்லுவார்னு சொல்லுவாங்க, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ மார்கழி மாதத்தில் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் சைவ சமயத்துலேயும் காலையிலேயே அதிகாலையிலேயே பிரம்மமுகூர்த்தத்திலே எழுந்து குளித்து நீராடி நம்முடைய இறைவனை பற்றி துதிக்கிறதுக்கு பள்ளி எழுப்புறதுக்கு அந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருப்பாங்க. அது சமய சன்மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கும். அதில் சிவநிலை வரைக்கும் போயிருப்பார். அதாவது இறைவன்கிட்ட கலந்துட்டால் நம்மளுக்கு அடுத்து பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்மார்க்கத்தில் உள்ள கருத்துப்படி சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். ஆனால் பெருமான் அதை சுத்தப்படுத்தி சிவநிலையில், அதாவது இறைவனே இவர்கிட்ட கலந்துக்கிட்டான் இல்லையா, அந்த மாதிரி இறைவனே பெருமானுக்கு பள்ளி எழுச்சி பாடியிருக்கான். பெருமான் அந்த திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த வெளியில் நம்ம போய் சமயத்தில் சொல்கிற அந்த புறக்கடவுளை போய் எழுப்புறது கிடையாது. இந்த இதிலெல்லாம் பாவை நோன்பு நோக்கிறது, அந்த பாவையெல்லாம் அடுத்த பெண்களை போய் பெருமானை தரிசிக்கிறதுக்காக போய் கூப்பிட போகிறது, இதெல்லாம் ஆண்டாள் நாச்சியாருடைய நம்ம கதையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது சிறநடுவில் இருக்க அந்த உண்மையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவன், அந்த அகமாக இருக்கிற அந்த அகநடுவில் இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி தான் அனகமாக புற வடிவில் இருக்கான். அப்போ அந்த அகநடுவில் இருக்க அந்த இல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை பள்ளி எழுப்புறது, அவனுக்கு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனை எழுப்புகிற பாடல்கள் தாயே தந்தையே குருவே வள்ளலே அரசனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாடல்கள் பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில் பாடியிருப்பாங்க. அதில் ஒரு இந்த குருவேன்றது 3வது பாடல் வரும். அதில் தான் எழுந்து அருளாயேன்னு படிப்பாங்க. மற்றதுலாம் எழுந்து அருள்வாயே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் அருளாயேன்னு சொல்கிறது அதாவது இறைவன் கொடுப்பானா மாட்டானோ ஒரு சந்தேகத்தோடு. ஆனால் பெருமான் அருள்வாயே, கன்ஃபார்மாக இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரு, அந்த முத்தேக சித்தியை கொடுப்பாரு அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. அந்த குருன்ற இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு இதில் எழுந்து அருளாயேன்னு சொல்லியிருப்பாருன்ட்டு எங்கள் குருநாதர் பெருமான் எழுதின அந்த மூல ஏடை பார்த்துருக்கதா சொல்லுவாங்க. அது ஒன்றில் மட்டும் பெருமான் வித்தியாசம் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம பெற்ற அந்த முத்தேக சித்தியை, அதாவது சமயத்தில் சைவத்தில் சொல்லியிருக்க இறைவனோட ஐக்கியமாகிறது மட்டும் கிடையாது, நம்ம அந்த தேகத்தை சிதையாமல் வச்சு அப்போ அந்த இறைவனை நம்மகிட்ட கலக்கிறது, அந்த முத்தியை சித்தி பெறுறது. அப்போ அந்த இறைவனை பள்ளி எழுப்புறான். அது அந்த இறைவனே பெருமானை பள்ளி எழுப்பியிருப்பான். பற்றறுத்தல் இதில் சத்தியம் அந்த பாடலில் பெருமான் பாடியிருப்பாங்க. இப்போ இதில் நம்ம இந்த 10 பாடல்களையும் விரிவாக பெரிய பதிவில் பார்க்கலாம். பொழுது விடிந்ததன் உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொலி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முனவனே, எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் பாடியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட பெருமானுக்கே இறைவன் பள்ளி எழுப்பின பாடல் தான் இருக்குது. சத்தியம் சத்தியம் அருள் பெரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் முன் திரு சமூகத்து என் உடல் பொருளாவியை உவப்புடன் அளித்தேன், இத்தகை உலகிடை
அவைக்கும் என் தனக்கும் ஏது சுதந்திரம் இல்லை இங்கினி நீர் எத்தகையாயினும் செய்து கொள்வீர் எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. அந்த பேரின்ப நிலையை மெய்யின்பத்தை பெறக்கூடிய அந்த ஆன்ம லாபத்தை வந்து முத்தேக சித்தி இறைவனே வந்து கலந்ததை வந்து தான் அவனானே நான் அந்த அதுவானே தான் அவனே வந்து இறைவன்கிட்ட வந்து பெருமான்கிட்ட வந்து கலந்துக்கிட்டான். அவனே வந்து எழுப்பியிருக்கான். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. வணக்கம். ராமலிங்க அபயம்.